Hi friends, welcome to Live at Chennai. This is Mr. Nivas. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சர்தார் மூவி கேரக்டர் கார்த்தி தான் வரைய போகிறோம். ஸோ இந்த பிக்சர் சைடில் வச்சுட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நம்ம ஸோ ஐப்ரோ அண்ட் அதை ஃபாலோ பண்ணி நோஸ், அந்த நோஸ் பக்கத்தில் இருக்கிற லைன்ஸ்லாம் நம்ம வரைய போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபேஸ்க்கு ரஃப் ட்ராயிங் லைட்டாக நான் போட்டுக்கிறேன். இந்த ஃபேஸோட அவுட்லைன் அண்ட் இது வந்து ஒரு ரஃப் ட்ராயிங் தான். ஸோ டைம் லேப்ஸ்லேயே பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான். ஸோ தாடி கீழே இருக்க ஷேடோவை சேர்த்து நான் வரைகிறேன். தாடி பார்த்து பெருசாக தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை நான் கரெக்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ கழுத்து அண்ட் அந்த ஒரு டிஷர்ட்லாம் நம்ம வரைய போகிறோம். டிஷர்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப பழைய டிஷர்ட் கிழிஞ்ச மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ரஃபாக ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஹேண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ்லாம் ஒரு ரஃப் ஃபார்ம் தான் பண்ணியிருக்கேன். நான் டீட்டெயிலிங் பண்ணலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெட்லர் 8B வச்சு ஃபைனல் அவுட்லைன் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம இரேஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இரேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம ஃபைனல் அவுட்லைன் மட்டும் இருக்கும், மற்ற லைன்லாம் போயிடும். ஜூம் அப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹேர் வந்து 8B பென்சில் வச்சு தான் பண்ணுறேன். சேமு 8B பென்சில் மட்டும்தான், வேறு எந்த பென்சிலும் நான் இதில் யூஸ் பண்ணல. ஸோ அதை வச்சு நம்ம அந்த ஹேரோட அந்த ஃப்ளோலாம் லைட்டாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற டீட்டெயிலிங்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா கேர்லி ஹேர் மாதிரி இருக்குங்கிறதுனால நம்ம டீட்டெயிலிங்காக பண்ணணுன்றதுனால ஸ்லோவாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து 8B பென்சில் தான். வேறு எந்த பென்சிலும் நான் வந்து ஹேருக்கு நான் மிக்ஸ் பண்ணல. ஏன்னா ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும் அண்ட் சில இடத்துல வந்து ஒயிட் ஹேர் மாதிரி இருக்குது. ஸோ அதை கரெக்டாக நம்ம அந்த ஹேரோட பெண்டு அந்த என்னென்ன ஃப்ளோவில் போதோ அதை கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரோக் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது தனித்தனியாக தெரியும், இல்லைன்னா அது மர்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தனியாக தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ முடி வரைஞ்சாச்சு. முடியை சுற்றி கொஞ்சம் அந்த லேயர் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ என்னென்னா நம்ம கம்ப்ளீட்டாக 8B ஸ்டெட்லர்லேயே பண்ணுறதுனால ஸோ அதை நம்ம ஷார்ப் பண்ணி பண்ணணும். ஸோ இல்லைனா கஷ்டம். எப்போவுமே பென்சிலை வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. பென்சில் ஷார்ப்பாக இல்லைன்னா நம்ம அந்த கரெக்டான அந்த ஷார்ப்னஸ் வராது லைன்ஸில். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த ஐப்ரோ வரைஞ்சிக்கலாம். ஸோ ஐப்ரோ ஃபாலோ பண்ணி ஸோ ஐப்ரோ அண்ட் ஐப்ரோ கீழே இருக்கிற அந்த டார்க்கை வந்து நம்ம 8Bலே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் HB பென்சில் வச்சு இந்த ஃபேஸோட ஷேடிங்லாம் பண்ணுவேன். ஐப்ரோ கீழே இருக்கிற அந்த டார்க்கு ஸோ அந்த ஸ்கார் ஒன்று இருக்குது அந்த ஃபேஸில் சீக்காண்ட. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது HB பென்சில் தான். HB பென்சில் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹெச்பி பென்சிலே லைட் அண்ட் டார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ அந்த எங்கெல்லாம் ஃப்ளஷ் இருக்கோ ஃப்ளஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹெச்பி பென்சில் தான். ஸோ நோஸில் ஒரு ஸ்கேர் இருக்குது, அந்த அடிப்பட்ட தழும்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெச்பி பென்சில் தான் இதை கம்ப்ளீட்டாக ஸ்கின் ஏரியாவெலாம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவைன்னா மட்டும் வேறு எக்ஸ்ட்ரா பென்சில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹெச்பி பென்சிலே அந்த லைட்டு டார்க் கிரேட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மீஸை வந்து 8B ஸ்டில்லர்லேயே பண்ணுறேன். ஒயிட் இருக்கிற டேரெக்டாக அந்த ஷீட்டோட ஒயிட்டையே நம்ம விட்டுக்கலாம். ஸோ மற்ற ஏரியாவெலாம் ஸ்டில்லர் வச்சு நான் கொஞ்சம் அந்த லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த தாடிக்கு கீழே இருக்கிற ஷேடோவையும் நான் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் அந்த டிஷர்ட் வந்து கம்ப்ளீட்டாக 8B ஸ்டில்லர் தான். ஏன்னா பியூர் பிளாக்காக இருக்குங்கிறதுனால 8B ஸ்டில்லர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஹெச்பி பென்சில் ஹேண்டு ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ அது எங்கெங்கெல்லாம் லைட்டிங் வருதோ டார்க் வருதோ மிஷம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேடோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லைட்டிங் நான் பிரிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அங்கெல்லாம் டார்க் பண்ணுறது, அந்த கீழே அந்த சங்கிலிலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கஃபோல்டு அந்த சங்கிலியில் ஒரு இதெல்லாம் நம்ம அப்படியே பிரித்து டார்க் பண்ணிக்கலாம். ஸோ கிராஃபைட் பென்சில்ன்றதுனால உங்களுக்கு அந்த கிளார் தெரியுது. மற்றபடி இது ஸ்டெட்லரோ இல்லை இந்த லியூமோகிராஃப் பென்சிலில் இருந்தால் உங்களுக்கு அந்த ஷேடோ தெரியாது. பாருங்கள், இப்போ டிஷர்ட் வந்து நான் அப்படியே பியூர் பிளாக் தான். ஏன்னா ஸ்டெட்லர் வச்சு பண்ண ஸ்டெட்லர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிளிட்டராக ரிஃப்ளெக்ஷன் வராது. இதெல்லாம் வந்து குயிக்காகவே பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஜாக்கெட் முடிஞ்சது, டிஷர்ட் முடிஞ்சது. ஸோ இப்போ அந்த கிழிஞ்சா மாதிரி லைட்டாக ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதை நம்ம லைட்டாக அந்த டெக்ஸ்சரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஷர்ட் முடிஞ்சது. இப்போ ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக நான் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். அந்த ஷேடிங் இருக்கிற கிராஃபைட் அப்ளை பண்ணிடுறேன். லைட்டாக நான் ஷேடிங் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண் வரைஞ்சிக்கலாம். ஸோ கண் வரைஞ்சிட்டுனா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ கண்ணை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஸோ நிறைய சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாகவே பண்ணணும். அதனால் சின்னதாக கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ தாடிலாம் கொஞ்சம் டார்க் பண்ணணும்.
இப்போ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இது போல் ஒரு ட்ராயிங் டியூட்டோரியல் ஆர் வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.